வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகிலேயே மிகவும் மர்மமான நாடு எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் வடகொரியா. அந்த நாட்டை தன்னோட இரும்பு பிடிக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர் தான் கிம் ஜாங் யூன். இவரை பற்றி வெளியுலகத்துக்கு தெரியாத பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிம் ஜாங் யூன் எப்போ பிறந்தாருன்னு யாருக்குமே சரியாக தெரியாது. அவரோட பிறந்த வருஷம் கூட ஒரு ரகசியம்தான். இவரோட தாத்தா கிம் இல் ஜூன் தான் வடகொரியாவை உருவாக்கியவர். கிம் ஜாங் யூன் சின்ன வயசில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வேற ஒரு பேரில் ரகசியமாக படித்தாருன்னு சொல்லப்படுது. அங்கே அவருக்கு பாஸ்கெட் பால் விளையாடுறதுனா ரொம்பவும் பிடிக்குமா. 2011 வருஷத்தில் தன்னோட அப்பா கிம் ஜாங் யூன் இறந்த பிறகு ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது தன்னோட 27 வயசுலேயே வடகொரியாவின் சுப்ரீம் லீடராக பொறுப்பேற்றாரு. இவ்வளவு சின்ன பையன் எப்படி நாட்டை ஆள போறான்னு உலகமே பார்த்தப்போ தன்னை எதிர்த்தவங்களையும் தனக்கு தடையா இருந்தவங்களையும் ரொம்ப கொடூரமாக தண்டிச்சு தன்னோட பலத்தையே நிரூபிச்சாரு. வடகொரியாவில் கிம் ஜாங் யூன் சொல்றது தான் சட்டம். அங்கே மக்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, வெளிநாட்டு சினிமாக்கள் பார்க்கக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் இருக்கு. இதையும் மீறி நடக்கிறவங்களுக்கு மரண தண்டனை வரை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அவரோட ஹேர் ஸ்டைல் கூட மற்றவங்க அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகளுமே இருக்காம். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கே சவால் விடுற ஒரே ஆளு இவர் தான். வடகொரியா ஒரு சின்ன நாடா இருந்தாலுமே உலகமே பயப்படுற அளவுக்கு அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. இதனால பல நாடுகள் இவர் மேல பொருளாதார தடைகள் விதிச்சாலுமே எதற்கும் அஞ்சாம தன்னோட போக்கிலேயே போய்கிட்டு இருக்கிறவர் தான் கிம். வடகொரியா சுப்ரீம் ஸ்டார் கிம் ஜாங் யூனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு சிறந்த தலைவரா இல்லை கொடூரமான சர்வாதிகாரியா? உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.